இன்னைக்கு நம்ம quantitative aptitude நேத்தியோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஆனால் அத்தனையுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியதாக இருக்கும். சரி வாங்க நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். இப்போது இந்த கொஷின் பாருங்களேன். இந்த பக்கம் ஒரு 7 டிஜிட்ஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 4 டிஜிட் இருக்குது. they are asking us to multiply. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இப்படி நம்ம ஒன்றுலாம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். இதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க. அந்த 9 தான் இப்போ நம்ம வந்து மாற்றி எழுத போகிறோம், அதாவது ரீடிஃபைன் பண்ண போகிறோம். இது எப்படின்னா 9999. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா -1 அப்படின்னு போட போகிறேன் நான். -9999 வந்து நான் 10,000 - 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்படி எழுதும்போது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னாக்க நம்ம ஈஸியாக வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 1ஓடையும் 10,000ஓடையும் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த 4 ஜீரோஸ் இங்கே வந்துடும். எப்படியும் 5,3405 அதை 4 ஜீரோஸ் அப்படியே நம்ம இங்கே ஆட் பண்ணிப்போம். மைனஸ் இதோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போது சப்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மல்டிப்ளை பண்ணுறதை விட சப்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 928256595. ஸோ இந்த மாதிரி நம்பரை ஒரு 4 டிஜிட்டு ஒரு 7 டிஜிட் நம்பரே கொடுத்து நம்மளை மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா அதை எப்படி வந்து அடிஷன்லேயும் சப்ராக்ஷன்லேயும் எப்படி பிரித்து எழுதுறது, அதாவது திருப்பி ரீடிஃபைன் பண்ணி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஈஸியாக 9,900 வந்ததுனால 10,000 - 1 அப்படின்னு எழுதிட்டோம். எழுதிட்டு 10,000 எப்பவுமே 10s 100ஸோட மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஜீரோஸ் அப்படி ஆட் பண்ணிப்போம். 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான். ஜஸ்ட் அப்படியே சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் வந்து இந்த மல்டிப்ளிகேஷனோட ஆன்சரே. இது ஒரு டைப்பான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 976 × 237 + 976 × 763. ஸோ ரெண்டுத்துலையுமே 976 வந்து காமனாக இருக்குது. அதை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 976 × 237 + 976 × 763 is equal to 976. காமனாக எடுத்தோம்னா 237 + 763 வரும். இதை வந்து நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவோம். அதாவது A × B + A × C அப்படின்னா A × B + C அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னன்னாக்க A × B + Cன்னு வச்சுக்கோங்களேன். A × B + A × C. இதுதான் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவோம். அந்த லாவை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 976 காமனாக எடுத்துட்டோம், மீதி இருக்கிறத ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1000 வரும். ஸோ 976 × 1000. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? அவ்வளோதான், 9,76,000 வந்துடுது. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். அது அத்தனையுமே நம்ம ரீகால் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ரொம்ப இதுவாக கேட்கக்கூடியது. ஸோ ஏன்னா நம்ம பேசிக்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்ஸை தான் நம்ம மறந்துருப்போம். அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸே இருக்கும். அதனால இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, A + B ஹோல் ஸ்கொயர், A + B ஹோல் கியூப், A² - B² இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி நம்பர்ஸில் வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சரி வாங்க இன்னொரு ப்ராப்ளம். Okay, next ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Find the least value of star for which this number is divisible by 3. அதாவது ஸ்டார் வர பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வந்ததுன்னா இந்த ஹோல் டிஜிட்டே வந்து divisible by 3 அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரி, லெட் the ஸ்டார்ல இருக்கிற நம்பர் வந்து x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். let the required number be x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நேத்திக்கு நம்ம டிவிசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது divisible by 3க்கான கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது வந்த ஆன்சர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது வந்து divisible by 3. the given digit is divisible by 3ன்னு சொன்னோம். இங்கே அதே தான் பண்ண போகிறோம். அதை வச்சு x வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 + 9 + 6 + 7 ப்ளஸ் அந்த ஸ்டார்ன்ற இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், +1 + 3. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 14 20 27 30 31. 31 plus x. So இப்போ இந்த நம்பர் divisible by 3 அப்படின்னா இந்த x ஓட பிளேஸ்ல என்ன நம்பர் வந்து divisible ஆகும்?
2ன்ற நம்பர் வந்து ஈஸியாக டிவிசிபிள் ஆகிடும். ஏன்னா இங்கே அடிஷன் இருக்கிறதால நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் கேட்கலாம் ஏன்னா -1 போடலாமா அப்படின்ட்டு. சப்ராக்ஷன் நீங்கள் கொடுக்கல, அடிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால 2ன்ற நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 33 வந்துடும். ஸோ 33 இஸ் டிவிசிபிள் பை 3. தேர்ஃபோர் எக்ஸ் வேல்யூ வந்து 2. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கூட. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்து அந்த ஸ்டார் பிளேஸ்ல என்ன நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் வந்திருந்தா டிவிசிபிள் பை 3 ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. இதே மாதிரி இன்னும் 2 பார்க்கலாம். டிவிசிபிள் பை 9, 11 அந்த மாதிரிலாம் வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். So find the least value of star for which the digit is divisible by 9. So இதுக்கு 3க்கும் 9க்கும் ஒரே divisibility test தான். என்னன்னாக்க sum of all digits ஓட ஆன்சர் வந்து 9 ஆலயோ 3 ஆலயோ டிவிசிபிள் ஆதான் பார்க்குறது. ஸோ இங்கேயும் சேம் அதே தான். 7 ப்ளஸ் இந்த ஸ்டாரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 5 + 4 + 6 + 2. ஸோ 12, 16, 18, 24. 24 + x. ஸோ இந்த எக்ஸோட இடத்துல என்ன நம்பர் வந்து இப்போ 9 டிவிசிபிள் ஆகும்? 3. ஸோ 24 + 3 27. Therefore x is equal to 3. இந்த ஸ்டார் வர வேண்டிய இடத்துல 3ன்ற நம்பர் இருந்ததுன்னா இந்த ஹோல் டிஜிட் வந்து divisible by 9 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் divisible by 11 பார்க்க போறோம். ஸோ divisible by 11க்கான கண்டிஷன் என்ன? The difference between the sum of the odd places and the sum of the even places ஓட ஆன்சர் either 0 or 11 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து divisible by 11 அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ 4, 8, 3, 2 ஸ்டார் இந்த இடத்துல x எடுத்துக்கலாம். 1, 8. So 1, 2, 3, 4, 5, 6, 7. So let's add the odd places and even places separately and then we will subtract. So odd place வந்து 8 plus x plus 1, 3, 5, 3 plus 4 minus even places என்ன இருக்கு? 1 plus 2 plus 8. Right? So 8 plus 3, 11, 15 plus x minus 11. So இப்போ இது என்ன ஆகுது? x plus 4 ஆயிடுது equal to x plus 4. Right? இப்போ இந்த 4 ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணா நம்ம 11 ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ x ஓட வேல்யூ வந்து 7. அப்பதான் ரொம்ப சிம்பிள். பட் நம்ம வந்து இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம், டிவிசிபிலிட்டியோட கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடியது கொஸ்டின். இந்த மாதிரி டைப்பே கேட்பாங்க. ஓகே, ஆன் டிவைடிங் அ சர்டைன் நம்பர் பை 342. ஒரு நம்பரை 342ஆல் டிவைட் பண்ணும்போது 47 வந்து ரிமைண்டராக கிடைக்குது. இஃப் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 18, அதே நம்பர், அது என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அதே நம்பரை 18ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வில் பி தி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பரை 342ஆல் டிவைட் பண்ணும்போது 47 ரிமைண்டர் கிடைக்குது. அதே நம்பரை 18ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 342ஆல் அந்த நம்பரை டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கிடைக்கிற கோஷியன்ட்டை வந்து கே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரிமைண்டர் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கோஷியன்ட் கே, ரிமைண்டர் வந்து 47. ஸோ இது எப்படி எழுதும் அப்படின்னா, அந்த நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் 342k plus ரிமைண்டர் வந்து 47. இது வந்து ஏக்யூ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதாவது கோஷியன்ட், அந்த நம்பர் டிவைடண்ட் இன்ட்டு கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர், அதை தான் வச்சு நம்பரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 342 இன் டர்ம்ஸ் ஆஃப் 18 எழுத போகிறோம். ஏன் அப்படின்னா the same number is divided by 18, what will be the remainder ன்ற கொஸ்டின் இருக்கு. அதனால 342 in terms of 18 எழுத போகிறேன். ஸோ இட்ஸ் 18 into 19k. Okay, 18 into 19 is 342 plus 47 வந்து 36 plus 11 அப்படின்னு எழுத போகிறேன். நெக்ஸ்ட் 18 into 19k plus 36 as usual 18 into 2 நம்ம எழுதிக்கலாம் plus 11. ஓகே, இப்போ இதுலேயும் 18 காமனாக இருக்குது. டேக் 18 காமன். அப்போது 19k plus 2 plus 11. இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 18ல இருக்குது, அதனால் இதை பற்றி நம்ம கால் பண்ணுறோம். அப்போ ரிமைண்டர் பிளேஸில் என்ன இருக்குது? 11. இதுதான் ரிமைண்டர், இதுதான் அந்த ஆன்சர்.
that same number divided by 18, the remainder will be 11. இப்படி தான் find out பண்ணும். இது not only for this question, இந்த type of questionல எது வந்தாலும் இதுதான் format. ஸோ அந்த நம்பரோட கோஷியன்ட்டை வந்து இது வந்து டிவைடன்ட்னு சொல்லுவோம், அதாவது அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 342ங்கிறது டிவைடன்ட். ஓகே, அதோட கோஷியன்ட் வந்து கேன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்க ரிமைண்டர் எடுத்திருக்கோம். the same number, unknown number, it's divisible by 18, what will be the remainder? அதுதான் நம்ம question. ஸோ அதனால கொடுத்துருக்க டிவைடண்ட்டை in terms of இந்த செகண்ட்ல இருக்கிற 18ஆல in terms of 18ல எழுதிக்கிறோம். சேம் இந்த 47 இந்த ரிமைண்டரையும் பிரிச்சு எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ 36 + 18, இது ரெண்டுத்துல 18 காமனாக இருக்குது, அந்த டிவைடண்ட்டை வெளியே எடுத்தாச்சு. டிவைடண்ட் இன்டூ த நம்பர் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் தான் வந்து என்னன்னா 11. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி டைப்பில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்லையோ இல்லை வந்து நீங்கள் ஜென்ரலாக என்ன ஒரு ஜென்ரல் எக்ஸாம் எழுதினாலும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வந்து அந்த ப்ராப்ளம் ஆன் ஏஜஸில் தான் வந்து ரொம்ப திணறுவோம். ஃபாதருக்கு வந்து இந்த ஏஜ் இருக்கும்போது 5 years ago சன்னுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.